இளைய சமூகத்தினரிடையே ஒரு பெரும் பிரச்சனை மிக வேகமாக தலைதூக்கிகள் மத்தியில் நிலவக்கூடிய தற்கொலை செய்து கொள்ளும் மனம். மட்டும் 24 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். பெற்றோர்களுடைய பங்கு அதிகமாக உள்ளது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. ஜமாத் இஸ்லாமியின் அகில இந்திய துணைத் தலைவர் என்ஜினியர் முகமது சலீம் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். நம்முடைய நாட்டில், நம்முடைய சமூகத்தில், குறிப்பாக இளைய சமூகத்தினரிடையே ஒரு பெரும் பிரச்சனை மிக வேகமாக தலைதூக்கி கொண்டிருக்கின்றது. அது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய, மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது என்னவென்றால், இளைஞர்கள் மத்தியில் நிலவக்கூடிய தற்கொலை செய்து கொள்ளும் மனப்பாங்கு. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வருவதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இது விஷயமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மையங்கள், அதாவது கோச்சிங் சென்டர்கள் விஷயமாக அந்த விண்ணப்பத்தில் ஒரு முக்கிய விஷயம் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக ராஜஸ்தானில் கோட்டா என்ற நகரில் உள்ள கோச்சிங் சென்டர்கள் பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்கு கடந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் 24 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். அந்த விண்ணப்பத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து பயிற்சி மையங்களையும் வரைமுறைப்படுத்தி ஒரு வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும். மாணவர்களின் தற்கொலைகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி மையங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பயிற்சி மையங்களை தற்கொலைகளுக்கு பொறுப்புதாரர்களாக ஆக்குவது என்பது சரியானதல்ல. மாறாக மாணவர்களின் தற்கொலை சம்பவங்களுக்கு பெற்றோர்களுடைய பங்கு அதிகமாக உள்ளது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. உச்சநீதிமன்றத்திலிருந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஒரு சட்ட அறிவுரை வழிகாட்டல் கொடுக்கப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்ற கனவுடன் அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அதற்கான போட்டித் தேர்வுகளில், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக தங்கள் குழந்தைகள் மீது அதிகமான அழுத்தத்தையும் கொடுக்கின்றனர். போட்டியும் மிகவும் கடுமையானதாக உள்ளது. மாணவர்கள் அந்த போட்டியின் அழுத்தத்தை, கடுமையான சூழலை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றார்கள். அதன் காரணமாக மன அழுத்தத்திற்குள்ளாகின்றார்கள். மேலும் கோச்சிங் சென்டர்கள், பயிற்சி மையங்கள் மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெற தயார்படுத்துவதற்கு மிக அதிகமான தொகையையும் வசூலிக்கின்றார்கள். இது ஏழை மற்றும் பலவீனமான வருவாய் நிலையில் உள்ள மாணவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கின்றது. அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் அங்கே இங்கும் கடன் வாங்கி பணத்தை சேர்த்து அவர்களை அந்த பயிற்சி மையங்களில் சேர்த்து விடுவதனால் மாணவர்கள் மீது உளவியல் ரீதியாக அதிகம் அழுத்தம் கொடுக்கின்றார்கள். மாணவர்களோ இத்தகைய அழுத்தங்களுடன் போட்டிகளை எதிர்கொள்ள முடியாமல், போட்டிக் களத்தில் முன்னேற முடியாமல் நிராசை அடைகின்றார்கள். அதன் விளைவாக ஏற்படும் மனச்சோர்வு அவர்களை தற்கொலை எனும் மோசமான முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றது. உண்மையில் இப்படிப்பட்ட மோசமான சூழல் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த நிலைமைக்கு காரணம் பெற்றோர்களும் கோச்சிங் சென்டர்கள் மட்டும் பொறுப்புதாரிகள் அல்ல, நமது சமூக அமைப்பும் கூட. நல்ல துறைகளில் சேர்வதற்கும், தரமான கல்வி மையங்களில் உயர் படிப்பு படிப்பதற்கும், அவற்றில் சேர்ந்து படிப்பதற்கான நமது அரசின் கல்வி திட்டத்தின் விதிமுறைகள், வழிமுறைகள், கொள்கைகள், இவற்றில் சில அடிப்படையான தவறுகள் இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, உயர்கல்வி பெறுவதற்கு கட்டாய போட்டித் தேர்வு எழுத வேண்டும். அந்த போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்றால்
கோச்சிங் சென்டர்களில் பயிற்சி மையங்களில் சேர்ந்தால்தான் பயிற்சி பெற முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். 25 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் என்றால் இதுபோன்ற பயிற்சி மையங்களோ இதுபோன்ற பயிற்சி முறைகளுக்கான தேவையோ இருந்ததில்லை. கல்வித்துறையில் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகள் மூலம் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் உடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இத்தகைய பயிற்சியில் சேராமல் நல்ல ஒரு கல்வித்துறையிலோ கல்வி நிலையங்களிலோ சேர முடியாத மோசமான நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை நம்முடைய அரசாங்கத்தின் தவறான கல்விக் கொள்கைகளினாலும் சட்டங்களாலும் உருவாகிவிட்டது. உயர் கல்வித்துறைக்கான கல்வி நிலையங்களில் சேருவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இப்படிப்பட்ட கடினமான வழிமுறைகளினால் இப்படிப்பட்ட பயிற்சி மையங்கள் அதிகமாக உருவாகும் ஒரு நிலை உண்டாகியுள்ளது. அதிகரிக்கும் இந்த பயிற்சி மையங்கள் கல்வியை வியாபாரமாக்கும் ஒரு மாதிரியான மாஃபியா என்று சொன்னாலும் மறுப்பதற்கில்லை. பயிற்றுவிப்பதற்காக பயிற்சி மையங்களில் அதிகம் பணம் வசூலிக்கின்றார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அங்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதிகம் சம்பளம் கொடுக்கின்றார்கள். இந்த தொகையை மாணவர்களிடமிருந்தும் அவருடைய ஏழை பெற்றோர்களிலிருந்தும் பெறுகிறார்கள். இப்படியாக இது ஒரு மிக பெரும் கொள்ளை வியாபாரமாக மாறிவிட்டது. நம்முடைய அரசாங்கமும் இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. சிந்தித்து முறைமைகளை சீரமைக்க வேண்டிய நேரமும் இது. நம்முடைய கல்வி முறையில் மேற்படிப்புக்காக அல்லது நல்ல துறைகளை தேர்ந்தெடுப்பதற்காக உள்ள வழிமுறைகளை கோச்சிங் சென்டர்களின் அவசியம் இல்லாமல் எப்படி 25 ஆண்டுகளுக்கு முன்னர் மாணவர்கள் தங்களுடைய இயற்கை தன்மையில் படித்து போட்டிகளை எதிர்கொண்டார்களோ அந்த அளவிற்கு வழிமுறைகளை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டும். இந்த மாற்றம் நமது அரசாங்கத்திற்கு பெரும் சவாலானதுதான் என்றாலும் இதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகவும் கடமையாகவும் உள்ளது என்பது காலத்தின் கட்டாயம். அதே நேரத்தில் நம் சமுதாயத்திலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது. மாணவர்கள் மீது வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை திணிக்கக்கூடாது என்பதனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக குழந்தைகளின் ஆற்றலையும் அவர்களின் ஆர்வத்தையும் அவர்களின் போக்கையும் மனதில் கொண்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முறையை முடிவு செய்ய வேண்டும். இந்த விழிப்புணர்வை நம் சமுதாயத்தில் உருவாக்குவது, மாற்றங்களை சூழலுக்கு தகுந்தவாறு கொண்டு வர முயற்சிப்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. தற்போது நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் மீது அதிகமான அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதன் விளைவாக மன அழுத்தம் மற்றும் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது மக்களின் மிக தேவையான மிக முக்கியமான விஷயம். அரசும் சமூகமும் மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் இப்பொறுப்பை உணர்ந்து சிந்தித்து அதற்கு தேவையான முயற்சிகளை சிரத்தையை எடுக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்களின் மிதமிஞ்சிய பிரயாசித்தம் பிள்ளைகளின் எதிர்கால பிரகாசம் இருள் சூழ காரணமாகிவிடக்கூடாது. அளவுக்கதிகமான வேரின் நீர் கூட தளிரின் அழிவுக்கு காரணமாகிவிடும்.